யாருகிட்டயும் சொல்லிக்காம ராஜா அப்படி எங்கதான் போயிருப்பான்? அதானே எங்களுக்கும் தெரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ராஜா எப்படி எல்லாம் சொல்லிக்காம எங்கேயும் போக மாட்டான். அசோக், ராஜாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. இப்பவே ராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன். நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துருவோம். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அசோக். முதலாளி காணாம போன விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாது. ஏன்? ராஜா தம்பி ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம தொழிலாளிகள் எல்லாம் அவரை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக தம்பி அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி இங்க நம்ம கூட பிசினஸ் தொடர்பு உள்ளவங்க எல்லாம் தம்பி வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிசினஸ் விஷயமா அவரை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அது என்னமோ தெரியல, நம்ம தம்பி அதையும் வேண்டான்னு ஒதுக்கிடுச்சு. இப்ப திடீர்னு முதலாளியை காணோம்னு நியூஸ் வந்ததுன்னா தொழிலாளிங்க மத்தியில குழப்பம் ஏற்படும். பிசினஸ்ல பெரிய பாதிப்பு வரும். எனக்கு உங்க பிசினஸ் பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம். என் மகன் தான் முக்கியம். நான் உடனே என் மகனை பார்த்தாகணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி அழுறாரு? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? அந்த பொண்ணை கூட காணுமே. வாமா, நல்ல நேரத்துல வந்துட்டேன். அப்பா ஏமா இப்படி அழுறாரு? எங்க அப்பா அழுகுறாரா? சரி இருமா. யோ சொல்லிட்டு அழையா. 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காமா சோமா பைல்வான் எவ்வளவோ பலுவெல்லாம் தூக்கி இருக்கிறேன். இப்போ ஒரு சிறு புழு கூட தூக்க முடியல. 3 வருஷமா இதெல்லாம் பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் இருந்தேன்ன இறந்தேன்ன. ஏமா ஒப்பா பலுவ தூக்க முடியல நியாயம். நீ எதை தூக்க முடியலன்னு அழுவுற? எங்க அப்பா அழுதா நான் அழுவேன். எங்க அப்பாவை கண்ணத்துல அடிச்சா எனக்கு வலிக்கும். எங்க அப்பாவை காத திருவுனா நான் அழுவேன். எங்க பாப்போம்? எங்கயா காத காணோம்? பேங்க்ல வைக்க முடியும், தலையில தான் இருக்குது. மகா விசித்திரமான குடும்பம்யா. அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. என்ன விசித்திரமான குடும்பம்? பணம் லட்சம் லட்சமா இருந்து என்னையா பிரயோஜனம்? எனக்குன்னு 4 பேர் இல்லையே. தூக்கி போடதானே 4 பேரை கூட்டி வந்துடுறேன். அதை சொல்லலையா? இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சொந்த பந்தம்னு வீடு நிறைய பேர் இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை வசதி பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். வரப்போற மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க யாருமே இருக்க கூடாதா அப்படின்னு எல்லாரும் இருக்கணையா? அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு ஜே ஜேன்னு கலகலன்னு இருக்கும். யோ உடனே நல்ல மாப்பிள்ளையா பாரியா. மாப்பிள்ளை எந்த ரேஞ்சில இருக்கணும்? உயரமான இடத்துல இருக்கணும். உயரமான இடம் புடிச்சுடுறேன். ஆமா, நம்ம முதலாளி காணாம போயிட்டாராமே. ஏங்க எங்க போயிருப்பாரு? சாபாஷ்டா, ஏமாந்தா நீ ஏமனையே யார விட்டுருவ. யோ விஷயத்துக்கு வாங்கய்யா. மெதுவா அந்த அம்மா கிட்ட இருந்து சொத்தை கைப்பற்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க தானே வழி சொன்னீங்க. இதுக்கும் நீங்களே ஒரு வழியை சொல்லிடுங்க. நடுவுல அந்த இன்ஸ்பெக்டர் அசோக் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் கிடக்குறான் பொடிய. இனிமே நம்மள ஏன்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. மேல நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களே. நான் இங்கதான் இறங்குன. வண்டி நிறுத்து. ஓ ஓ ஓ வேக கட்டியா மிதிச்சுக்கோ. இறக்கமா இருக்கு. இவ்வளவு படிக்கட்டா? 2 படிக்கட்ட குறைக்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ற மூஞ்ச பாரு. காசு அடியா. இந்தா முடியாண்ணா. போலாண்ணா போலாம். அடப்பாவிகளா, இருக்கிற காசப்புறம் முடிக்கிட்டு போயிட்டாங்களே. அப்பா சில்லற காசாவது இருக்கு. நீங்களாம் அண்ணா 2 வடை கொடுங்கண்ணே. மணிக்கு வேணா அப்படியே கொடுங்க. ஏன் உங்களை வரட்டுறாங்க? ஒரு வயசு பொண்ண வாலிப பசங்க எதுக்கே வரட்டுவாங்க? என்ன கேட்டா விஷயம் அப்படியா? விடுங்க, நான் காப்பாத்துறேன். ஐயோ நல்ல மனுஷன். போய் அவங்கள என்னன்னு கேளுங்க. கேட்டுங்க. ஏன் அந்த பொண்ணை வரட்டுறீங்க? வேற வேலை இல்ல, அதான் விரட்டிட்டு வர்றோம். ஐயோ என்னங்கடா அநியாயமா இருக்கு. எங்க ஊர்ல அப்படித்தான். எங்க ஊர்ல எப்படி தெரியுமா? பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணுனா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. டேய் வாங்கடா பாக்க. விட்டா தானே போவீங்க. விடாம என்னடா பண்ணுவ? ஒழுங்கா சொல்லி பாப்பேன். கேட்கலன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏண்டா எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்களையே உதப்பேங்கறியா? யாரு ஓதப்படுறாங்கன்னு பாரு.
தூக்கி போட்டு மிதிப்பேன்னு இப்ப ஐயா அம்மா நான் என்ன பண்ணுவேன்? இந்த வாங்கி ஒரு மிதி. என்ன அங்கேயே நிக்கிறேன்? அச்சு கீழே விழுந்தால சொன்னாத்தே ஏய் குட்டிக்கார அடிச்சிருக்கியா? அடிச்சது இல்லைங்க. இந்தா அடி. ஏய் அப்படியே விடு பச்சாரு. ஏய் வருடா என்ன பண்ண வரட்டீங்க? ஏன்டா வரட்டீங்க? நீ அடிச்சிட்டு விவரம் கேக்குறிய? அது எப்படியோ கேக்குறல்ல சொல்லுங்கடா. அந்த பொண்ணு தோட்டத்துல இருக்கிற பேரிக்காய் எல்லாம் திருடி இருந்து அவளை புடிச்சு திருநகாய் காசை வாங்கத்தான் விரட்டிட்டு ஓடி வந்தோம். அவ ஓடி போயிட்டான். மரியாதையா அந்த காசை எங்களுக்கு கொடுத்துட்டு போ. காசா? ஆமா. அட அந்த பண்ண வருது பாருங்க. தேவைதானா? விஷயம் இல்லாம வீராப்பு காமிச்சா இப்படித்தான். இப்ப எப்படி போறது? அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே. என்னைய நமக்கு வெளியூரு. உனக்கு வெளியூரா இருக்கலாம், எனக்கு இந்த ஊர் தான். சரி உள்ளூர்காரரு, எனக்கு ஒரு வேலை வேணும். பெரிய மனசு பண்ணி எனக்கா உதவி பண்ணுங்களேன். நான் அதை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு பயில எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றான். அந்த உட்காந்துருக்கார் பாரு எஸ்டேட் மேஸ்திரி, அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவது வேலை கொடுப்பாரு. நீங்களே வந்து சொல்லி விட்டுருங்களேன். போயா வேற வேலை இல்ல? இதை நீங்க முதலாளியை பார்த்து நேரா சொல்லிருக்கலாமே. அட முதலாளி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. யாரையா நீ? அண்ணே வணக்கண்ணே. என்ன வணக்கம்? யாரு நீ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க பேசுங்க. அதுக்கே இந்த இடி அடிச்ச? அவரை விடுங்க, நீங்க சொல்லுங்க. அது நாங்கெல்லாம் மொத்தமா சேர்ந்து முதலாளிய பார்க்கலாம்னு போனோம். இந்த மேனேஜர் இருந்துகிட்டு முதலாளி யாரும் பார்க்க முடியாது முதலாளிய சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டா. இந்தாங்க டீ. ஆமா நீ என்ன சம்பந்தம் இல்லாம டீ குடுக்குற? யாரையா நீ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல டீ சாப்பிடுங்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆமா நம்ம முதலாளி எப்பதாங்க வருவாரு? எப்ப வருவாரு எப்ப போவாரு என்கிட்ட சொல்லிட்டாயா போனாரு? சுத்த விவரங்கட்ட ஆளா இருக்கிறேன். டீ ஒண்ணும் சரியில்லை, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க போலாமா? எங்க போறது? உங்க வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? இன்னையா எதை கேட்டாலும் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேன்ற, அப்புறமா ஏன் என்னோட வீட்டுக்கு வர போற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னையா எதை கேட்டாலும் அப்புறம் பாத்துக்கலான்றான். சரி வா, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாயா. அடடே இதான் நம்ம வீடுங்களா? என்னது நம்ம வீடா? ஏன் வீடியா? என்ன வரும்பொழுதே சொந்தம் கொண்டாடிட்டு வர? ஆமா இதுக்குள்ள என்ன அல்லாவுதீன் அற்புத விளக்கா வச்சிருக்கிற? காலையில இருந்து கக்கத்துல வச்சு காவல் காத்துட்டு இருக்கிற. வெய்யா. அது ஒண்ணும் இல்லைங்க, யாரையும் நம்ப முடியல, அதுக்காக தான் பைய கையிலே வச்சிருக்கேன். ஏதோ மொத்த சொத்தையும் கோல்ட் ஆக்கி உள்ள வச்சிருக்கிற மாதிரில சொல்ற. வெய்யா, சுத்த வேலை எத்தவனா இருக்கிறான். காவேரி 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 காவேரி. ஏய் என்ன ஏலமா விடுற? ஒரு ஒத்தாசைதான். என்னப்பா வந்துட்டீங்களா? ஐயோ ஏய் ஏயா பூனையை கண்ட எலி மாதிரி இந்த ஓட்டம் ஓடுற? இதை விடவே மாட்டியா? இது விஷயமே வேங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமா இவர் யாருப்பா? அதத்தாமா காலையில இருந்து நானும் திருப்பி திருப்பி கேட்டே இருக்கிறேன். இவன் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டே இருக்கிறான். இவன் அப்புறம் பாத்துக்கலாம், வயித்த பசிக்குது, முதல்ல சோற போடுமா. ஆமாங்க, நானும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எதுவா இருந்தாலும் சுட சுட போட்டுருங்க. ஆமா ஓசியில திங்கிறதுக்கு சுட சுட வேணுமாக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடறதுல தப்பே இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது, திடக்கூடாது. முன்னால நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? கிழிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஊரு சினிமா கோட்டையில டிக்கெட் கிழிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ களை எடுக்கல. ஏன் புடிங்கிட்டு இருந்த என்ன சொல்லிருப்ப? அப்பா வாங்க வாங்க உட்காருங்க. தெரியல எனக்கு. என்ன குழம்புங்க? மொச்சக்கொட்டை குழம்பு. வெறும் மொச்சக்கொட்டையா? நல்லா இருக்காதுங்களே. அதோட கொஞ்சம் கருவாடு சேர்த்து போட்டிருந்தா சும்மா குப்புடு தூக்கும்ல. அப்பா அம்மா கோவம் மட்டும் படாத, கொதிக்குது தண்ணி, அதை எடுத்து வந்து என் தலையில ஊத்து. இவனை கூட்டு வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும். எப்பா நிறைய விசாரிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரி.
தப்பா நினைக்காதீங்க, வாய்க்கு ருசியாவே சாப்பிட்டு பழகி போச்சு. அப்ப வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு போவோமா? வாங்க போலாம். ஏய், பொண்ணே போட்டுரு. யா, போடுமா. ஊத்துங்க. அம்மா, மொத்த முட்டையும் அவனுக்கு வை, மிச்ச மீதி இருந்தா எனக்கு வை. இவன் கண்ணு பட்டே என் வயிறு வெடிச்சிரும் போல இருக்க. ச்சே, இந்த மாதிரி அலைய கூடாது. இது திருட்டு முட்டை இல்லையே. யோ, மரியாதையா சாப்பிடு, இல்ல மறுசோர் போட மாட்டேன். ஐயோ, இனிமே நான் பேச மாட்டேன். ஏய், என்ன சார், கை கேட்டுனதை வாய் கேட்டோட மாட்டேங்கிறீங்க? நீ அடிக்கடி சொல்லுவியே அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு, அதே மாதிரி இது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீ யாரு, எந்த ஊரு, மொத்தத்தையும் சொல்லு. என் பேர் முத்து, அப்பா பேர் ராமையா, தாத்தா பேர் அழகு, சொந்த ஊர் மேலூர், மதுரை மேலூர்னு சொல்லுவாங்க. வேலைக்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்க ஊர் தேட்டர் மேலே அம்பலாறு, வேலை இருக்கு இந்த பக்கம் போடானாரு, நானும் பழக்கிறேன் வந்தேன். இப்ப சாப்பிடு, நாளைக்கு உனக்கு ஒரு வேலை பார்த்து தரேன். அம்மா, இவனுக்கு ஒரு பாய் எடுத்து கொடு, வெளியே படுக்கிட்டான். நாளைக்கு காசிக்கிட்ட சொல்லி அவன் ரூம்ல தங்க வைப்பான். எங்க காலையில டிஃபன் கிடைக்கும்ல? திருநெல்வேலி தோசை, திருவனந்தபுரம் புட்டு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆரஞ்சு ஜூஸ். ஐயோ, அவ்வளவு வேண்டாம் சார், உடம்பு பெருத்து போகும். ஆமா ஆமா, பெருக்கும் பெருக்கும். இங்க பாரியா, நாளையில இருந்து சோறு கீரன் இந்த பக்கம் வந்த சும்மா விட மாட்டேன். ஆமா, இதென்ன வம்பா இருக்கு? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பசிக்கும் போது இங்க வருவேன், நீங்க சோறு போட்டாகணும், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். முடிஞ்சா நல்ல நெஞ்செலும்பா எடுத்து அதை குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் மசாலா பீடா எந்திரிச்சு